வெற்றிவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷே பவரோகிணாம் நிலையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு பிராண அக்னிஹோத்திர உபனிஷத்தினுடைய முதல் மந்திரத்திலேருந்து சிந்திக்கலாம். இதில் அக்னிஹோத்திரத்தில் ஆகுனி அக்னி, தட்சிணாக்னி, கார்கபத்திய அக்னின்னு பிரதானமான 3 அக்னி. அது எல்லாம் நமக்குள்ளேயே இருக்குது. நீங்கள் வெளியில் அக்னிஹோத்திரம் பண்ணுறதை விட, வெளியில் ஞான யோகம்னு அலையிறதை விட, இந்த பிராணனை நல்லா விட்டு கவனித்து தியானம் பண்ணினீங்கன்னா நீங்கள் முக்தி அடையலாம். சம்சாரத்துலேருந்து முக்தி அடையலாம் அப்படின்னு. சம்சாரத்துலேருந்து முக்தி கிரமமுக்தி. அது கிரமமுக்தினா என்னது? சாலோகம், சாரூபம், சாமீபியம், சாயுஜ்யம். நாட் கைவல்ய முக்தி. கைவல்ய முக்திங்கிறது நிரந்தரம். பாக்கியெல்லாம் இதெல்லாம் படிக்கட்டுகள். புரியுதா? சில நேரத்தில் பல இடத்துல ஒரு 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 யோகத்தை ஓவர்லுக் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும், குழப்புற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் குரு இருக்காங்க. மெஜாரிட்டி எது எல்லா உபநிஷத்துலையும் எது வலியுறுத்துறதோ அதில் தான் குரு நிற்பாங்க. ஏன்னா அதை உள்முகமாக வச்சு தான், அதை உட்பொருளாக வச்சு தான் உபநிஷத்து பேசுது. ஆனால் ஒவ்வொரு இடத்துல பக்தியை தூக்கி நிறுத்தணுங்கிறதுக்காகவும், யோகத்தை சப்போர்ட் பண்ணணுங்கிறதுக்காகவும் ரொம்ப உயர்வாக பேசும். உயர்வாக பேசினாலும் விளைவுன்னு வரும்போது, முடிவுன்னு வரும்போது ஞான யோகமே இறுதியானது. ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய உயிர், இறைவன், ஜீவன் எல்லாம் அறிவு நிலையாக இருக்குது. அறிவு நிலையில் இருக்குது. நான் இருக்கணும், நான் வாழணும், நான் அறியணும், நான் அடையணும், நான் ஆனந்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது அறிவா, உணர்வா, இல்லை மற்ற விஷயங்களா? இதில் தானே நிற்குது. அந்த ஒன்றே போதும். எந்த ஒன்றே போதும்? சத்துன்னா நான் இருக்கணுங்கிறதும், சித்துனா நான் வாழணும், அறியணுங்கிறதும், அடையணுங்கிறதும், ஆனந்தம்னா ஆனந்தமாக வாழணுங்கிறது தான் ஒரு ஒரு சகல ஜீவராசிகளுடைய உள்ளுணர்வு. சத்துனா நான் இருக்கணும், வாழணும். சித்துனா நான் அறியணும், அடையணும். ஆனந்தம்னா நான் ஆனந்தமாக வாழணும். இதான உள்ளுணர்வு. எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் இருக்கா இல்லையா? அது ஒன்று போதும். அது எப்படி இருக்கா? அறிவாக இருக்கா, பிராணனாக இருக்கா, பக்தியாக இருக்கா, இதுவாக இருக்கா, எதுவாக இருக்கு? யோகமாக இருக்கா? அறிவாக தானே இருக்கு. அது ஒன்றே போதும். அந்த மெய்ப்பொருளை உள்வாங்கிட்டோம், சச்சிதானந்தத்தினுடைய அர்த்தத்தை உள்வாங்கிட்டோன்னு சொன்னால் எல்லா யோகமும் அதுக்குள்ளே அடங்கிறத நம்ம நல்லா கவனிக்கலாம். ஆழ்ந்து சிந்திக்கும் போது இறுதியாக நிற்கிறது ஞானமே மேலானது. உணர்வுன்னு அர்த்தம். உணர்வு, அமைதி, ஆனந்தம். அதுதான் அறிவு, அன்பு, அமைதின்னு சொல்கிறோம். அன்பு, ஆனந்தம்னு சொல்கிறோம். இப்போ இந்த உபநிஷத்தில் அந்த அக்னிஹோத்திரம் வெளியில் இருந்து பண்ணுறாங்க இல்லையா, அவங்க ரொம்ப ஆச்சார அனுஷ்டானத்தோடு பண்ணணும். ரொம்ப விதிமுறைகள், எக்கச்சக்கமான விதிமுறைகள் இருக்குது. எதுக்கு எல்லாமே பண்ணுறது? எல்லா பூஜையும், எல்லா சடங்குகளும், எல்லா தவமும் எதுக்கு? முக்திக்காக தான். அப்படி தானே?
ஸோ ஏன் அவ்வளோ சிரமப்படணும், ஏன் அவ்வளோ சிரமப்படணும், அவ்வளோ கட்டுப்பாடுகள் அவ்வளோது அது சொல்லுது இங்கே மந்திரம். நீ வந்து லைஃப்பை எளிமைப்படுத்துறியா கடிமைப்படுத்துறியா? நான் எளிமையான வாழ்க்கை வாழ போகிறேன்னு கடுமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கான். பணம் நிறையா சம்பாதிச்சுட்டா நான் ஈஸியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையை என்ன பண்ணுறான், காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு சிக்கலில் மாட்டிக்கிட்டு பெரிய மனவேதனைக்கு ஆளாகிறான். இந்த அறிவை இதை புரிய வச்சிட்டோம்னா எந்த சிக்கல்லையும் அவன் மாட்ட மாட்டான். அது ரொம்ப அரிய விஷயம். இப்போ அதை பற்றி விவரங்களை இங்கே சொல்லுது. அதாத்தக சர்வ உபனிஷத்து சாரம், எல்லா உபனிஷத்தினுடைய சாரம் என்ன? தத்துவமசி. எல்லா உபனிஷத்தினுடைய சாரம் என்ன? தத்துவமசி. அதுவும் நீயும் ஒன்றே, பிரம்மமும் நீயும் ஒன்றே. ஞானாத்தீதம், ஞானத்தை எல்லாம் கடந்த நிலையில் இருப்பது. அன்னசூக்தம், இந்த கிருஷ்ணயஜுர்வேதத்தில் அன்னசூக்தம்னு ஒரு டைட்டிலில் இந்த விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம இந்த எழுதியிருக்க மந்திரம் ஷரீரம் யஜ்யம் வியாக்கியாசியமாக, இந்த சரீரத்தையே யாக குண்டமாக நாம் பயன்படுத்தலாம். நேற்று சொன்னோம் இல்லையா, அந்த ஆத்மா தான் யாகம் செய்யக்கூடிய எஜமானன், புத்தி தான் எஜமானி. புத்தி என்ன பண்ணும்? சிவம் வந்து சங்கல்பம் பண்ணால் சக்தி செயல்படுத்துவாத, அதானே தத்துவம். அது மாதிரி எஜமானன் சொல்லக்கூடிய ஆத்மா முடிவெடுக்குது. புத்தின்னு சொல்லக்கூடிய அதனுடைய மனைவியாக இருக்கக்கூடிய புத்திங்கிறது செயல்படுத்துது. அதான் புத்தி யார்? எஜமானனின் மனைவி. அகங்காரம் யார்? அத்வியோன்னு சொல்லக்கூடிய அந்த ஹோமத்தினுடைய நடத்தி வைக்கக்கூடிய தலைவன். ஹோத்தா யார்? ஆகுதி பண்ணுறவங்க. பிராணாக பஞ்ச பிராணாக. இந்த பஞ்ச பிராணாக வந்து ஒரு இடத்துல இந்த ஷாக்காயன் சொன்னல, ஷாக்காயன் மைத்ராயணி உபநிஷத்தில் பிருகத்ரதுங்கிற ஒரு ராஜா வனப்பிரசத்துக்கு போய் 1000 வருஷம் தபஸ் பண்ணி ஷாக்காயனை குருவாக பெற்று அவர்கிட்ட கேட்கும்போது ஒரு கேள்வி கேட்குறார். என்ன கேள்வின்னா, இப்படி அகண்ட பரபிரமமாக இருக்கக்கூடிய பரம்பொருள் எப்படி இந்த ஜீவனுக்குள்ளே வந்துச்சு, அம்சமானுச்சு, ஒரு சிறு பகுதியாக மாறுனுச்சு, எப்படி மாறுனுச்சுன்னு கேட்குறார். அதுக்கு பிரம்மா முதல்ல வந்தார், முதல்ல படைக்கப்பட்டாங்க. பிரம்மா வந்து தியானம் பண்ணி பரமாத்மாவை தியானம் பண்ணார். பரமாத்மா தியானம் பண்ண மானசீக புத்திரர்களாக நிறைய பிரஜாக்கள் வந்தாங்க. ஒரு 100 பேர்னு வச்சுக்கலாம், ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு 100 நிறைய பிரஜான்னு தான் வந்திருக்கு. அதில் நிறைய மக்கள் தோன்றுனாங்க. அந்த மக்கள் எல்லாமே ஜடமாக இருந்தாங்க, அசையலை. எல்லாம் அப்படியே தயாரித்த பொருட்கள் எல்லாம் அப்படியே அங்கங்கே கடந்துச்சு. அப்போ நான் திரும்பவும் மீண்டும் என்ன தியானம் பண்ணும்போது அந்த பரம்பொருள் தன்னுடைய அம்சமாக இந்த கடந்துக்கிட்டு இருக்கிற இந்த ஜீவராசிகளுக்குள்ளே நுழைந்தது. அதுதான் சித்து. சத்து தன்னுடைய பிம்பத்தை, தன்னுடைய சரிபாதியை, தன்னுடைய சைத்தன்யத்தை அசையாத இருக்கக்கூடிய இந்த ஜடமாக இருக்கக்கூடிய இந்த உடம்பு பாடிஸ், 100 பாடிஸ் கிடக்குது கீழே, அவங்கக்குள்ளே நுழையிறது. இதுதான் தத்துவம். இதுதான் தத்துவம். ஒன்று அசையும், ஒன்று அசையாது. அசையாத பரம்பொருள் அசையக்கூடிய சைத்தன்யத்தை அனுப்புகிறார். எப்படி அனுப்புகிறாருன்னா பிராணனை அனுப்புகிறார். பிராணனுக்குள்ளே அதை வச்சு அனுப்புகிறார் சைத்தன்யத்தை. இந்த பிராணன் தான் உயிராக நமக்குள்ளே இருக்குது. அதுதான் முக்கிய பிராணன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ஆழ்ந்து அடுத்த லெவல் மனநத்துக்கு போகிறவங்க இந்த வாழ்க்கை உயிர்னு சொல்ல மாட்டாங்க. உயிரை வந்து சித்துன்னு சொல்ல மாட்டாங்க. சித்து உயிர்னு சொல்லாமல் முக்கிய பிராணன்னு சொல்லுவாங்க. முக்கிய பிராணன் தான் இந்த உயிர். இந்த உயிர்லேருந்து தான் பஞ்ச பிராணன். இந்த உயிரை சுற்றி அந்த பஞ்ச பிராணனும் சுற்றி வருது. அப்படி பார்த்தாலும் இந்த குகன்கிற வார்த்தையும் 5 தத்துவங்களும் 6 முகமும் கரெக்டாக வருது. பொருந்தி பார்த்தா குகன்கிற வார்த்தை, பஞ்ச பிராணன், அதனுடைய செயல்பாடுகள், பஞ்ச பிரம்மம் எல்லாம் வருதில்ல, 5 வருதில்ல, அதெல்லாம் அதில் பொருந்துது. அப்போ பிராணன் வந்து மேலேறும், அப்பானன் கீழே போகும்.
வியானன் உடம்பு ஃபுல்லாக பரவி இருக்கும். சமானன் பொருளை பக்குவப்படுத்தி எரிக்கும். வியானன் உதானன் சமானன் ஒன்று கழிவு நீக்கம் செய்யும், ஒன்று உடம்பு ஃபுல்லாக அந்த சத்து பொருளை உடம்பு ஃபுல்லாக கடத்தும். அப்படி பார்த்தோம்ல. அப்போது இந்த வாகனத்துக்குள்ளே வந்த பிராணனுங்கிற வாகனத்துக்குள்ள சைத்தன்யந்தான் முக்கிய பிராணனுங்கிற பேரில் அழைக்கப்படுது. இப்போ அந்த பிராணனை வச்சு தான் இந்த அக்னிஹோத்திரத்தை நம்ம பண்ண போகிறோம். நமக்குள்ளே நடந்துட்டுருக்கு. நமக்குள்ளே ஒரு நெருப்பு இருக்குது. அந்த நெருப்புக்கு உணவாக அந்த நெருப்பு நல்லா வளர்கிறதுக்கு இந்த பஞ்ச பிராணனும் வேலை செய்யுது. இந்த பஞ்சபிராணன் தான் பஞ்ச புலன்களாக வெளியில் போய் விவரங்களை கேதர் பண்ணி அதுக்கு ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கு. ஆச்சா, இப்போது இந்த ஞானாதீதம் சரீரத்தை யஜ்ஞ குண்டமாக வச்சு அக்னிகோத்திரமும் உபனிஷத்தோ செய்ய முடியாத வேலையை இந்த உடம்பையே யஜ்யமாக கருதி இங்கே செய்யக்கூடிய யாகத்தில் அந்த பலனை முக்கிய பிராணனை தரிசிக்கலாம். இதான விஷயம். யாக குண்டத்தில் அக்னி ஆகுதி பண்ணிங்கன்னா எந்த தேவத்தை அது வாங்கிக்குதோ அந்த தேவத்தாவை தரிசனம் பண்ணலாம். அதுதான் அங்கே தத்துவம். அந்த தரிசனம் பண்ணும்போது நீங்கள் உங்கள் பிரார்த்தனையை சொல்லுவீங்க, அது அதை நிறைவேற்றி வச்சுட்டு போகும். இப்போ ஒவ்வொரு முறை நீங்கள் பிரார்த்தனை கடவுளை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சி நீங்கள் அதுக்கு யாகம் பண்ணி ஆகுதி பண்ணி அது பண்ணும்போது ஒவ்வொரு முறை எப்போயெல்லாம் உங்களுக்கு தேவையோ அப்போயெல்லாம் யாகம் பண்ணிட்டுருப்பீங்க. இது நிரந்தரமா? வெளியில் புறத்தில் பண்ணால் இது நிரந்தரம் இல்லை. ஏன்னா செலவு வேறு. அதில் ஒரு 50 பேர் கலந்துக்கணும், 100 பேர் கலந்துக்கணும், பொருட்கள் வேணும், மெட்டீரியல் கலெக்ஷன் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால அந்த யாகத்தை நீ உள்ளேயே பண்ணு. அந்த முக்கிய பிராணனாக இருக்கக்கூடிய எந்த தேவத்தையை நீ வணங்குறியோ அந்த முக்கிய பிராணனை இந்த 5 பிராணன் மூலியமாக வணங்கி வா அப்படிங்கிறத சொல்லுதிங்க மந்திரம். சொல்லி அதை தரிசனம் பண்ணலாம். அப்புறம் இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றா சேரும் அப்படிங்கிறத சொல்லப்போகுது. எப்படி சொல்லுதுன்னு பாருங்கள். அன்னம் சூக்தம். அன்னசூக்தத்தில் இந்த ஞானத்தை கடந்த சர்வோபனிஷத்தினுடைய சாரமாக இருக்கக்கூடிய ஒரு சூக்ஷ்மம் என்னன்னா சரீர யஜ்யம், உடம்பை யாக குண்டமாக செயல்படுத்துவது எப்படிங்கிறத சொல்ல போகிறேன். வியாக்கியாஸ்யாமக. யஸ்மின் ஏவ புருஷக ஷரீரே வினா அக்னிஹோத்திரம். இப்போ ஒரு மனுஷன் புருஷக ஜீவன் உடம்பில் அக்னிஹோத்திரம் பண்ணாமலேயே, வெளியில் அக்னிஹோத்திரம் பண்ணாமலேயே சாங்கிய யோகேன்னு சம்சார விமுக்தி, ஞான யோகத்தை பிடிக்காமலேயே சம்சார விமுக்தி பவதி. சம்சாரத்துலேருந்து அவன் சம்சாரம் என்னது? துக்கம், பயம். இதுதான் சம்சாரம். பயம், துக்கம், குழப்பம். இதான சஃபரிங் ஃப்ரம் சம்சாரம். அந்த சம்சாரத்துலேருந்து, அந்த சஃபரிங்லேருந்து வெளியில் வரக்கூடிய நிலையை இந்த அக்னிஹோத்திரம், உடம்புல செய்யக்கூடிய அக்னிஹோத்திரம் பண்ணி கொடுக்கும். அதனால் அவன் முக்தி அடைகிறான் அப்படின்னு சொல்லுது. ஆச்சா, இப்போ ஸ்வேனு விதினானாம் விதி அன்னம் பூமோ நிக்ஷிப்ய யா ஓஷதிஹி. தான் ஸ்வேனு தான் விதி அன்னம், முறையாக செய்யப்பட்ட அன்னத்தை, ஒரு யாககுண்டம் என்ன பண்ணுவாங்க? ஒரு யாககுண்டம் பண்ணுவாங்க, அதில் அன்னத்தை வைக்கிறாங்க. பூமோ பூமியில் வச்சு, அன்னத்தை பூமியில் வச்சு, நிக்ஷிப்பிய வைத்து, யா ஔஷதி இந்த அன்னம் மருந்தாகட்டும். சோமராஜி ரீதி, இதெல்லாம் மந்திரத்தினுடைய பேர். சோமனை சந்திரனை நினச்சி ஒரு 3 மந்திரம். சோமராகி ரீதி திஸ்ருபி அன்னபதே மந்திரத்தினுடைய பேர். அன்னபதேன்னு ஆரம்பிக்கும். அந்த மந்திரத்தை சொல்லி துவாபியாமனு மந்திரேயத்தே, ஒரு 2 மந்திரம்
சோமக்கடவுளை பற்றியதாகவும் அன்னத்தை பற்றியதாகவும் ஔஷதியை மருந்தை பற்றியதாகவும் மொத்தம் 5 மந்திரத்தினால அந்த அன்னத்தை மந்திரிக்கணும். அந்த அன்னம் சாப்பிட்ற தகுந்த இறைவன் சாப்பிட்ற அளவுக்கு அது மந்திரிக்கப்படணும். மந்திரம் ஏற்றுனாலே எப்பயுமே இப்போ வாட்டர் அன்றைக்கி சொன்னால வாட்டரில் ஓங்காரம் போட்டிங்கன்னா அந்த வாட்டர் சுத்தமாகுது. அதை சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு சொன்னால அது போல் இந்த உணவை சில மந்திரங்களை 5 முறை சொல்லி ஒரு மந்திரத்தை 3 முறையும் சோமராகிங்கிற மந்திரத்தை 3 முறையும் திஸ்ருபிரன் அன்னபதேங்கிற மந்திரத்தை 2 முறையும் மந்திரிக்கணும். மந்திரிக்க யோ ஓஷதேக சோமராகி பகவி இந்த வீரியமிக்க இந்த உணவானது சோமக்கடவுளால் பலவிதமான சத்துத்தன்மைகளை பெற்று சத்த விசக்ஷனா 100க்கும் மேலான பல நோய்களை தீர்க்கக்கூடியது. சோமக்கடவுளால் இந்த வியாதியெல்லாம் 100கணக்கான வியாதிகளை தீர்க்கக்கூடியது. ப்ரகஸ்பதி பிரசூதாஸ்தா ப்ரகஸ்பதி குரு தேவகுரு இதை தயாரித்து கொடுத்துருக்காரு. நோ முச்சத்தே துவமக அது எங்களை விடுவிக்கும், அது எங்களை சரி செய்யட்டும், காப்பாற்றட்டும் அப்படின்னு அந்த மந்திரத்தில் யாக குண்டத்தில் மந்திரங்களை பயன்படுத்துகிற மாதிரி யாக குண்டத்தில் பயன்படுத்துகிற மாதிரி யா फलिनीयार अफला अपुष्प याच पुष्पनी बृहस्पति प्रसूतास्ता नो मुंचत अंश இந்த மருந்தில் சில பழங்கள் சேர்த்தும் பழங்கள் சேர்க்காமலும் அபுஷ்பா புஷ்பனி புஷ்பங்களை சேர்த்தும் புஷ்பங்கள் இல்லாமலும் ப்ரகஸ்பதி தயாரிக்கிறார். அது எங்களை முஞ்சத்வம் அகம்சக அது எங்களை விடுவிக்கட்டும், நோயிலிருந்து விடுவிக்கட்டும். ஜீவலா நகாரிஷா மாத்தே பந்தனாம் யோஷதிம் இப்படி இந்த உணவானது இந்த ஆகுத்தியானது உயிர்ப்புடன் ஜீவலா உயிர்ப்புடன் பசுமையான தாவரங்கள் மூலிகைகளால் சேர்க்கப்பட்டது, கட்டப்பட்டது. பந்தனாம் யோசதியாம் மருந்துகள் செயல்படுது. யாரூப்பாக இப்படி ஒரு 2-3 மந்திரம் இப்படி இருக்கும். அதெல்லாம் இது யாக சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அதுக்கெல்லாம் அர்த்தம் யாரும் சொல்ல மாட்டாங்க. அதுக்குள்ளே அர்த்தம் இதான் இருக்குங்கிறத ஜஸ்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பண்ணுறேன். அந்த மந்திரங்களை அப்படியே படிச்சுட்டு போவாங்க. மந்திரங்களை படிக்கிறவங்களுக்கே அதுக்கு அர்த்தம் தெரியுமான்னு சொல்ல முடியாது. மோஸ்ட்லி இந்த மந்திர பாகம்லாம் மந்திரங்களை என்ன பண்ணிவிடுவாங்க, நெட்ரு பண்ணி பாராயணம் பண்ணி மந்திரத்தை கேட்கும் போது நல்லாயிருக்கும், யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு புரியும். ஆனால் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா இதான் இருக்குது. இது இப்போ நான் சொல்கிறேன்ல அதான் இருக்குது மருந்து. அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன், நான் டிரான்ஸ்லேஷன் கொடுக்குறேன், புரியுதா? அதுக்குள்ளே சூக்ஷ்மம் என்ன இருக்குன்னா மந்திரம் ஏதோ கேட்கும்போது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக அப்படி இப்படி நம்மளுக்கு தோணும். ஆனால் அர்த்தம் பார்த்திங்கன்னா சாதாரணமாக இருக்கும். ஆனால் சாதாரண அர்த்தம் அல்ல அது ஆழமான அர்த்தம்தான். இப்போ உடம்பு எங்களுக்கு சரியாகட்டும், நூற்றுக்கணக்கான நோய் தீர்க்கட்டும் அப்படின்லாம் தான் சங்கல்பம் பண்ணுறாங்க. அதில் இந்த கடவுள் அதில் ஆசீர்வதிக்கட்டும், குரு அதை தொடட்டும் அப்படின்லாம் தானே சொல்கிறாங்க. அதை இந்த அர்த்தம் சொல்லாமலே என்ன பண்ணுவாங்க, இப்போ ஹோமம் ஒன்று ஆரம்பித்து முடிக்கிற வரைக்கும் நீங்கள் இடையில இருந்து கேட்டு பாருங்களேன் யார்ட்டையாவது. இப்போ என்ன பண்ணுறாங்க, உள்ளே இல்லை ஹோமத்தில் உள்ளே இருக்கிறவங்கள இல்லை, வெளியில் விவரம் தெரிஞ்ச உட்காந்துருந்தா கூட சொல்ல முடியாது. ஏன் பெரிய கதை சொல்லணும், அதுக்கு பெரிய கதை சொல்லணும், அப்போ தான் அது புரியும். ராமாயணம் மகாபாரதம் மாதிரி கதை சொல்லணும், அப்போ தான் கர்மயோகம்லாம் புரியும். அதனால தான் நம்மளை கடவுள் காப்பாற்றி விட்டார். இதெல்லாம் உனக்கு வேண்டாம், மேலே ஏறி வா, உனக்கு எங்கே உன்னை நிறுத்தணும், எங்கே உனக்கு சொல்லிக் கொடுக்கணுமோ அங்கே உபதேசம் பண்ணுறேன்னு மேலே தூக்கிட்டு வந்துட்டார். இப்போ என்னாச்சுன்னு கேட்டால் யதா ஆயுர் உபாகம், இது இந்த கட்டிய மருந்துகள் ஆயுர் உபாகம் ராதப ரக்ஷசிம்
சாதயாத, அதாவது ஆயுளை குறைக்கக்கூடிய கிருமிகள்கிட்டேருந்து ரக்ஷாம்சி, ஆயுள் குறைக்கக்கூடிய கிருமிகள்டேருந்து ரக்ஷா பண்ணட்டும், பாதுகாக்கட்டும் எங்களை அப்படின்னு மந்திரங்களை சொல்லிக்கிட்டே வராங்க. மந்திரத்தினுடைய பேர் அன்னபதே அப்படின்னு ஆரம்பிக்கும். அன்னஸ்ய நோ தேகய நமீஷ் வஷ்ய சுஷ்மினக அன்னபதே ஹே அக்னிதேவா, அன்னத்தை கொடுப்பவனே. அன்னஸ்ய நோ தேகை அன்னத்தி, எங்களுக்கு இந்த அன்னத்தை தூய்மையாக்கி தருவாய், பலம் தரும் உணவை தருவாய், சுஷ்மினக பலம் தரும் உணவாயாக்குவாய். அக்னிகிட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க. இதெல்லாம் நமக்குள்ளே நடக்க போகுது. பிரபதாத்தாரம் தாரிஷ ஊர்ஜா நோ தேஹி தோபதே சதுஷ்பதே. பிரபதாத்தாரம்னா எஜமானர்கள், யாரெல்லாம் எல்லாத்தையும் வழங்கக்கூடிய எஜமானர்கள், அவங்களுக்கெல்லாம் நல்லா செழிப்பாக இருக்கணும். அவங்க செழிப்பாக இருந்தால் தான் பொருள்லாம் கொடுப்பாங்க, யாகம் நடத்த முடியும். எங்களுக்கு சௌகரியங்களை பண்ணு. தோப்பதேங்கிறது மகன் பேரன். இந்த எங்கள் ட்ரெடிஷ்னல் சதுஷ்பதே, 4 கால்களுடைய பசுக்கள் எல்லாம் செழிப்பாக எங்களுக்கும் நாங்களும் நல்லா இருக்கணும். இது அன்னம் அக்னி பகுதா விராத்தி ருத்ரை. இந்த அக்னியில் அன்னம் அக்னி பகுதா, இந்த அக்னியில் இந்த அக்னியில் அன்னத்தை வைக்கிறதே ஈசனுக்கு. ஆனால் அதை இடையில ருத்ரன், சில பிசாச்சை எது அன்னம் அக்னி பகுதா நிராத்தி ருத்ரை பிரஜக்த யதி வா பிசாச் நாங்கள் ஈசனுக்கு வைக்க போகிறோம், ஈசனுக்கு சமர்ப்பணம் பண்ண போகிறோம். இடையில ருத்ரர்களுக்கு கைவிட்டு எடுத்துருவாங்க, பிசாசுகள் எடுத்துரும். அதுக்கு தான் திக்பந்தனம்னு ஒன்று பண்ணுவோம். திக்பந்தனம் பண்ணிட்டா வெற்ற துஷ்சக்திகள் எதுவும் பூஜையில் உள்ளே வரக்கூடாது. அதுக்காக அது பண்ணுவாங்க. அதை சொல்கிறார். பிஜக்தம், விழிப்போடு இருந்து அதை நீ காப்பாற்றுவாய். சர்வதேஷானோ அபயம் குருணேத்து, எல்லாம் தது ஈசானம், அந்த ஈசனுக்கு கொடுக்க வேண்டியது. கிருணேத்து சிவம் ஈசானம் ஸ்வாஹா, அந்த கருணவுள்ள அந்த ஈசனுக்கு கொடுக்க வேண்டியது. அதனால் அந்த ஈசனுக்கே நாங்கள் சமர்ப்பணம் செய்கிறோம். சிவம் ஈசானாய ஸ்வாகா, கருணையுள்ள அந்த கடவுளை. இது எல்லாம் நாங்கள் வச்சுருக்கிற எல்லாம் ஈசனுக்கு சமர்ப்பணம் பண்ண வேண்டியது. அந்த சிவம் ஈசானாய ஸ்வாகா, சிவமான ஈசனுக்கு நாங்கள் இதை சமர்ப்பிக்கிறோம். இப்படிலாம் எதுக்கு பண்ணுறாங்க? ஒரு மனுஷன் வாழ்க்கையில் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஓடிக்கிட்டே இருக்கான். 15 வயசுலேருந்து 65 வயசு 70 வயசு ரிட்டையர்ட் ஆனால் கூட ஒரு பைய தூக்கிட்டு வேலைக்கு போகிறான், சும்மா இல்லைன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறான். மெய்யறிவு தேடணுங்கிற புத்தியே இல்லை. வீடு வேணும், மனைவி வேணும், மக்கள் வேணும், நோய் தீர்க்கணும், பணம் வேணும் கேட்குறவனுக்கு விடுதலை கேட்கணுங்கிற புத்தி வரவே இல்லை. சரி, அவனுக்கு தான் அந்த புத்தி இல்லை, விடுதலை கேட்கணும், சுவாமிகிட்ட என்ன கேட்கணுங்கிற கேள்வி கேட்க தெரியல. சரி, அவனுக்கு தான் தெரியல. அவன் நண்பர்களோ உற்றார் உறவினர்களோ அம்மா அப்பாவோ தாத்தா பாட்டியாவது சொல்லித்தரணுமா வேணாமா? அவசியமாக இல்லையா? முக்திங்கிறது அவசியமாக இல்லையா? நீ ஃப்ரீயாக இருந்ததுனே நீ எல்லா வேலையும் செய்ய முடியும். எப்போ பார்த்தாலும் உனக்கு ப்ரெஷரை கொடுத்தா நீ எப்படிப்பா செயல்பட முடியும்? அப்போ என்ன பண்ணுறான்? ஒரு ரேஸ் மாதிரி தான் வாழ்க்கையை நடத்துகிறான். முதல்ல 19 வயசு வரைக்கும் படிக்கிற வரைக்கும் 100 மீட்டர் ரேஸ், 100 மீட்டர்ஸ். அதுக்குள்ளே நீ என்ன பண்ணணும்? ஷார்ட் பீரியடில் ஹை ஸ்பீடு, ஷார்ட் பீரியட் ஷார்ட் என்ன சொன்ன, கொஞ்சம் தூரத்தில் ஹை ஸ்பீடு.
கொஞ்சம் தூரம்தான், ஸ்பேஸ் கொஞ்சம் தூரம்தான். ஆனால் ஸ்பீடு என்னவா இருக்கணும்? ஹை ஸ்பீடில் இருக்கணும். ஓடுறானா இல்லையா? சரி. அப்புறம் வேலை கல்யாணத்துக்கு இன்னொரு 400 மீட்டர்ஸ் ரன்னிங். வேலை மனைவி ஆச்சா. மனைவி வேலை வந்ததுக்கப்புறம், மனைவி வந்ததுக்கப்புறம் இவருடைய வேகமெல்லாம் ஹடில் ஆகிடும். ஹடில் ரேஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது தடையை தாண்டி ஓடுவார். தடையை தாண்டி ஓடுறாரா, அதுக்கப்புறம் குழந்தெல்லாம் பிறந்து அடுத்த 20 ஆண்டுகள் ரிலே ரேஸ். இவர் கையிலே ஓட்டம் இல்லை வாழ்க்கையை. ஒரு கிரகத்துக்குள்ளே போய் அடுத்து 4-5 பேர்கிட்ட வாழ்க்கை. இவர் வாழ்க்கை 4-5 பேர் கேம் ஆடுவாங்க. அங்கே ஒருத்தன் எட்டி உதைப்பான், இங்கே ஒருத்தன் எட்டி உதைப்பான், தொழிலில் ஒருத்தன் எட்டி உதைப்பான், சொந்தக்காரன் ஒருத்தன் எட்டி உதைப்பான், ஒய்ஃப் ஒன்று எட்டி உதைக்கும், இல்லை கணவன் எட்டி உதைப்பான். 4 பேர் ஒழுங்காக ஒன்றா தான் அந்த ரேஸில் ஜெயிக்க முடியும். 4வது ரேஸா. அடுத்தது 5வது மாரதான். முடித்தா போதுண்டா சாமி, மெதுவாக ஓடினேன். ஏன்டா வேகமாக ஓடுறேன்? என்னால் வேகமாக ஓட முடியாதுடா தம்பி, எனக்கு வயசாகி போச்சு. எப்போ சொல்கிறான் மாரதான் ரேஸ்? இருக்கா இல்லையா வாழ்க்கை? இருக்கா இல்லையா? நீ எங்கே இருக்க? பல பேர் இந்த 4 வித ரேஸ் எடுத்துக்கிட்டால் கூட பல பேர் அந்த 100 மீட்டர்லேயே அவுட்டு. அப்புறம் வேறு பக்கம் ஓடுறான், எந்தெந்த பக்கமாக ஓடுறான். இந்த ரேஸில் ஒரு 100 கிலோமீட்ரு பயணம் தான் வச்சுங்களேன். புரியத்துக்காக சொல்கிறேன், உங்களுக்கு புரியத்துக்காக சொல்கிறேன். 100 கிலோமீட்டர் பயணத்தில் முதல் 100 மீட்டர் இத்தனை செகண்டில் ஓடணும். அடுத்தது 400 மீட்டர்ஸ் அதோட கொஞ்சம் வேகத்தை குறைச்சி ஓடணும். அதுக்கப்புறம் அஞ்சல் ஓட்டம். உன் வாழ்க்கையை யார் யாரோ ஓட்டுவாங்க, அந்த வாழ்க்கையை ஓட்டணும். அதுக்கப்புறம் மாரதான் ஓட்டி எப்படியாவது முடித்து நான் கடைசியாக தட்டமான விழுந்துடுறேன். பாதி பேர் அங்கேயே விழுந்துடுறான். பார்த்தா பாதி பேர் 100 பேர் 100 கிலோமீட்டர் 100 பேர் ஸ்டார்ட் பண்ணான் வாழ்க்கையை, லைஃப் ஸ்டைலு ஸ்டார்ட் பண்ணான். பார்த்தா ஒருத்தவனும் அங்கே போய் பூர்த்தி பண்ணலை, எவனுமே ஃபினிஷ் பண்ணலைப்பா. என்னன்னு கேட்டால் எல்லாம் இந்த இதுலேயே போயிடுச்சு. இந்த ரிலே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அஞ்சல் ஓட்டம்னு சொல்கிறாங்க தமிழில். அஞ்சல் ஓட்டம் தமிழ் பாருங்கள், தமிழ் வளர்க்குறோம். அதில் என்ன பண்ணால் இந்த கையில் ஒரு கட்டை கொடுப்பாங்க தெரியுமா. இவன் வேகமாக ஓடி போய் அவன் மெதுவாக ஓடினானா இவன் அவுட்டு. அவன் வந்து ஒரு ஒரு கழுதை மாதிரி போகிறான்னு வச்சுங்க, இவன் அவுட்டு. இதில் பல மிருகங்கள்லாம் இடையில கிராஸ் பண்ணும். ஒரு 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 ரன்னிங்கில் ஒரு ஒரு அத்லெட்டில் கூட ஒரு நாய் வேகமாக ஓடுது, ஹை ஸ்பீடில் ஓடுது. காமிச்சான் எங்கே இன்டர்நேஷ்னல் இதில் எப்படி உள்ளே வந்து தெரியல. அது என்ன ஸ்பீடில் போகுது தெரியுமில்ல, அது நம்மளை வரட்டுறானுங்க போல இருக்குதுன்னு நினச்சிட்டேன். இப்போ லைஃப் ஜெயிச்சிட்டியா தம்பி கேட்டு பாருங்களேன். நான் எங்கே இருக்கேன்னு எனக்கே தெரியல. குளுக்கோஸ் குடியா இருக்கு, குளுக்கோஸ் குடியா, ஏதாவது குடியா, ஜூஸ் குடியா, நல்லா பனியன் கொடுத்த, தொப்பிலாம் கொடுத்த, நான் ஓடுறதுக்கு எனர்ஜியே இல்லையான்னு என்ன பண்ணுறான். வாழ்க்கை இதாங்க வாழ்க்கை, இதான் வாழ்க்கை. நிறைய பேர் அப்படி அவனும் பூர்த்தி பண்ணுறதில்ல, அது வேறு விஷயம். எங்கே இருக்கிறானும் தெரியல அவனுக்கு. அவன் என்னையே தின்னுபிட்டு போண்டா தின்னுபிட்டு எங்கேயோ சுற்றிவிட்டு, அவனுக்கு கொள்கையும் இல்லை, குறிக்கோளும் இல்லை, முக்தியும் கிடையாது அவனுக்கு. எப்படி கிடைக்கும்? இப்படி இருந்தால் எப்படி வாழ்க்கையை ஒரு தவமாக இருந்தால் தான் அதை பூர்த்தி பண்ண முடியுங்கிற அறிவு இருக்கணும். அது அந்த இடத்துல தான் ஞானம் வேலை செய்யும். இப்போ இந்த வாழ்க்கை பார்வையை சுருக்கமாக 4 பாயிண்டில் சொல்லிட்டேன்னா, இது புரிஞ்சால் நம்ம தொய்வடைவோமா, ஏமாந்து போவோமா, தோற்று போவோமா? பண்ண மாட்டோம். ஆரம்பிக்கிறது இல்லை, முடிக்கிறது இல்லை, என்னவோ பண்ணிட்டு கிடக்கிறது. என்னென்ன ஒரே காமெடி தான். நீங்கள் எல்லாரையும் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த பிரம்மஞானம் உங்களுக்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த பிரம்மஞானம் இல்லாதெல்லாம் புழுப்பூச்சி மாதிரி தெரியும். அட முட்டாப்பல, இன்னும் இங்கேயாடா இருக்கேன், நீ எப்படா இங்கே வர போகிறேன்னு தோணும். ஆனால் அப்படி டீல் பண்ணாதீங்க, கண்ணை திறந்து விடணும்னு முயற்சி பண்ணுங்கள். அப்படி தான் இருப்பான், சொன்ன பேச்சு கேட்கவே மாட்டான். என்னது, அவர் ஒரு ட்ராக்கில் போயின்னு இருக்காரு.
அவர் இந்த மாரதானில் இல்லை, அவர் வேறு ட்ராக்கில் ஓடிக்கிட்டு இருக்காரு, எங்கேயோ எதை நோக்கியே ஓடிட்டு இருக்காரு. வாழ்க்கையை சக்ஸஸ் பண்ணணுங்கிற புத்தியே இல்லை. அங்கே வைதிகம் வேலை செய்யுதுங்க, குரு வேலை செய்கிறாங்க, ஞானம் வேலை செய்யுது. அதனால இந்த ஹோமம், இந்த அக்னி ஹோத்திரம் அப்படிங்கிறத வலியுறுத்துது. ஆச்சா, இப்போது இந்த ஈசனுக்கு நான் சமர்ப்பணம் பண்ண வச்சுருந்த ஆகுத்தியை இந்த ருத்ரனும் பிசாசுகளும் சாப்பிட்ற போது அதை காப்பாற்றுவாயாகன்னு கேட்டு பிரார்த்தனை பண்ணி, அந்தச்சரசி பூதேஷு குஹாயாம், இனிமேல் தான் வேதாந்தம் வரப்போகுது. இது வரைக்கும் கர்மகாண்டம். வேதாந்தம் இருக்குது இந்த இதில். பல உபநிஷத்தில் வேதாந்தம் இல்லாமலேயே வெறும் வேதத்தை வச்சே சொல்லிட்டு போயிடும். இதில் புறத்தில் இல்லை அகத்தில்னு சொன்னாலே அது வேதாந்தம் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். புறத்தில் பண்ணுறதெல்லாம் கர்மா, அகத்தில் பண்ணுறதெல்லாம் ஞானம். அப்படி பார்த்தா இந்த அந்தச்சரசி பூதேஷு குஹாயாம் விஸ்வதோமுக பிராண அக்னின்னு ஒன்று குஹாயாம் ஹிருதய குகையில் பூதேஷு சகல பூதேஷு எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் ஹிருதய குகைக்குள்ள விஸ்வதோமுகன் சொல்லக்கூடிய முக்கிய பிராணன் இருக்கிறது. அது பிரம்மம். இந்த முக்கிய பிராணங்கிறது உயிர். பிரம்மன்னாலும் சரி, சித்துன்னு சொன்னாலும் சரி, சத்துன்னு சொன்னாலும் சரி, உங்கள் உடம்புல சைத்தன்யத்தை அதுதான் உருவாக்குது. அது என்ன பண்ணுது? பிராணனை தூண்டி விடுது. அந்த பிராணன் 5 பிராணனை தூண்டி விடுது. அந்த 5 பிராணன் பொறி ஞானேந்திரிய கர்மேந்திரியங்கிற 10 பிராணனை 10 பொறிகளை வேலை செய்ய வைக்குது. இதான தத்துவம். அது சொல்லுதீங்க. துவம் யஜ்ஞஸ்துவம் பிரம்மா துவம் ருத்ர துவம் விஷ்ணு துவம் வசத்கார ஆப்போ ஜோதி ரசோ அமிர்த பிரம்மம் பூர்கு புவக சுவக சுரோனாம். நீ தான் என்னவா இருக்க? நீ தான் யாகமாக இருக்கிற. உள்ளே இருக்கக்கூடிய அந்த முக்கிய பிராணன் சைத்தன்யம் சித்து தான் பிராணனாக இருக்குது, சித்து தான் யாகமாக இருக்குது, பிரம்மாவாக இருக்குது, ருத்ரனாக இருக்குது, விஷ்ணுவாக இருக்குது, வசட்காரக. வசட்னு ஒரு மந்திரத்தில் முடிப்போம். வசட், கும்ஷட், பௌஷட் இப்படிலாம் வரும். அது தேவதைகள் இருக்கிற இடம். அந்த தேவதைகள் அப்புறம் ஆப்போ நீர், ஜோதி நெருப்பு, ரசோ சுவைகள், அமிர்தம் பிரம்மம். இந்த வார்த்தையெல்லாம் ஒன்று தான். பிரம்மம் பூகு புவக சுவக லோகங்கள் எல்லாரையும் எல்லாமே நீயாக தான் இருக்கிற. உன்னை நாங்கள் வணங்குகிறோம். நமக. ஆப்பக புனந்து பிருத்வீம். ஹே ஆப்பக, ஏ நீரே, வாட்டர், ஏ குளிர்ந்த நீரே. புனந்தும் பிருத்வி, நீ பூமியை புனிதப்படுத்துகிறாய். பிருத்வி பூத்தா புனந்து மாம, பிருத்வி புனிதமடைந்து எங்களை புனிதம் செய்கிறது. புனந்து பிரம்மணஸ்பதிர், பிரம்மபுத்திரியாக இருக்கக்கூடிய நீ பிரம்மபூதா இறைவனைப் போல புனிதப்படுத்துகிறாய். புனாத்து மாம, என்னையும் புனிதப்படுத்துகிறாய். எத் இஷ்டம் போஜ்யம் எதுவா துஷ்சரித்தம் மம, எத் உச்சிஷ்டம் போஜ்யம் எதுவா துஷ்சரித்தம் மம. இந்த யாகத்தில் மிச்சம் இருக்கிற சில உணவு சுவாமிக்கு ஆகுதி யாகத்தில் ஆகுதி பண்ணிவிட்டு உச்சிஷ்டம்னு கொஞ்சம் சொல்லுவாங்க. எஞ்சி இருக்கிற பொருள் பூஜை முடிஞ்சிடும், ஆகுதி கொஞ்சம் மிச்சம் இருக்கும். அதை சாமிக்கு படைச்சிட்டு அதை இவங்க நைவேத்தியமாக இதுவாக எடுத்துக்குவாங்க, பிரசாதமாக எடுத்துக்குவாங்க. அதை சாப்பிட்டு நாங்கள் துஷ்சரித்தம், எங்களுடைய கெட்ட எண்ணங்கள் கேரக்டர்ஸ் எல்லாம் மாறட்டும். துஷ்சரித்தம் மாம சர்வம் புனந்து மாமோ உப அசதாம் ச பிரதிகிரகம் ஸ்வாஹா, எல்லாவற்றையும் துயதாகட்டும். மாம உப அசதாம், அதற்கான அசதாம், இந்த அசதாம் இந்த ஆகுதியை பிரதிகிரகம் ஸ்வாஹா, நீங்கள் அதை ஏற்பீராக அப்படின்னு மந்திரத்தை சொல்லி
அமிர்தமஸ்ய அமிர்தோ உபத்தரணமஸ்ய. அதாவது சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவோம் இல்லையா, பூஜையில் நைவேத்தியம் பண்ணுவோம் இல்லையா, ஆகுத்திலே நைவேத்தியம் பண்ணுவோம் இல்லையா, அது சொல்லுது அமிர்தமஸ்ய அமிர்தோ உபஸ்தரணமஸ்ய. அமிர்தம் பிராணே ஜுகோம்யோம் அசிஷ்யா அந்தோ அசி. இது ஒரு மந்திரம். இந்த மந்திரத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், முதல்ல நீரை கையில் எடுத்து, ஆமாம், நீங்கள் சாப்பிடும்போது அன்னம் சாப்பிடும்போது அப்படி தான் எடுத்து 3 முறை பருகி ஒரு தூசு இது பண்ணி பருகணும். ஒரு சுற்றி சுற்றி பருகணும் இல்லையா, வலது கையில் ஜலத்தை எடுத்து அது மாதிரி செய்துட்டு அந்த நீருக்கு சிறப்பு சேர்க்கறதுக்காக மந்திரத்தை பயன்படுத்துகிறாங்க. ஹே நீர், நீ அமிர்தம். நீ என்ன பண்ண போகிற, எங்களுக்கு பாதுகாப்பு. நீ அமிர்தம், நீ அமிர்த சுவை, நீ எங்களுக்கு பாதுகாப்பு அருள்வாயாக. அதான் அர்த்தம். இந்த அமிர்தம், இந்த நீர் அமிர்தமாக மாறட்டும், எங்களை ரட்ச செய்யட்டும். அதான் அர்த்தம். நீ அமிர்தம், பாதுகாப்பு, சுவை. நீ இந்த கொடுக்குற ஆகத்தியை கொண்டு சேர்ப்பாயாக. யாருக்கு? அந்த பரம்பொருளுக்கு. யாருக்கு கொடுக்கறது? மிகுந்த பக்தி சிரத்தையோட ஓம் பிராணாய ஸ்வாஹா 5 பிராணனுக்கும் கொடுத்து, உள்ளே இருக்கக்கூடிய முக்கிய பிராணனுக்கு கொடுக்கறது. வெளியிலையும் அதான் பண்ணுறாங்க, உள்ளேயும் இப்படி பண்ணலாம். ஓம் பிராணாய ஸ்வாஹா, ஓம் அபானாய ஸ்வாஹா, ஓம் வியானாய ஸ்வாஹா, ஓம் உதானாய ஸ்வாஹா, ஓம் சமானாய ஸ்வாஹா, ஓம் பிரம்மனே ஸ்வாஹா. ஓம் பிரம்மணி ம ஆத்மா அமிர்தத்வயதி. இது இருக்கட்டும். இப்போ இந்த பிராணனை நீங்கள் காலையில் அந்த நான் நட்சத்திர தீபம் ஏற்றுங்கன்னு சொல்கிறேன் இல்லையா, சாஜ்யம் திரிவர்த்தி சம்யுக்தம் பகினினா யோஜிதம் ஐயா கிருகானமங்கல தீபம் அப்படின்னு ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் சுவாமிக்கு நைவேத்தியம். நைவேத்தியத்தில் இந்த விரட்கள், கட்ட விரல் பரம்பொருள், பாக்கியெல்லாம் ஜீவராசிகள், ஜெகத்தெல்லாம். அப்போ சுண்டு விரல், மோதிர விரல், நடுவரல், இந்த சுட்டு விரல், எல்லாத்துக்கும் ஒரு பேர் சம்ஸ்கிருதத்தில் இருக்குது. அந்த பேரை இது பேர் அனாமிகா, இது பேர் மத்தியமா, இது பேர் தார்ஜனி, இது பேர் அங்குஷ்டா, இது பேர் கனிஷ்கா. கனிஷ்டிகாங்கிறது, கனிஷ்கான சின்னது, சோட்டி, சிறுவிரல். இப்போ இந்த அக்னியோட இந்த கட்டை விரல்லேருந்து சுண்டு விரல் தொடணும், மோதிர விரலை தொடணும், நடுவிரலை தொடணும், அப்புறம் 5 விரலையும் தொடணும், அப்புறம் இந்த 3 விரலை தொடணும். இது பிரம்மனே ஸ்வாகான்னு பண்ணணும். முதல்ல பிராணாய, அபானாய, வியானாய, உதானாய, சமானாய, பிரம்மணி அப்படின்னு 3 முறை அந்த பரம்பொருளுக்கு நைவேத்தியம் ரொம்ப பக்தி ஸ்ரத்தையோடு பண்ணணும். இந்த பக்தி ஸ்ரத்தைக்கு வார்த்தையே இல்லை. ஏன்னா கடவுளுக்கு நம்ம அதை சமர்ப்பிக்கிறோம். அந்த கடவுள் எங்கே இருக்காருன்னா உள்ளே தான் இருக்கார். எப்படி இருக்கிறாருன்னா இதான் பிராணனாக இருக்கார், அபானனாக இருக்கார், வியானனாக இருக்கார், இந்த 5 பிராணன் ஒழுங்காக வேலை செஞ்சுன்னு வச்சிங்களேன், 1000 வருஷம் ஆனாலும் உடம்பு கெட்டே போகாது. அதுக்கு மூல காரணம் சைத்தன்யமாக இருக்கக்கூடிய ஜீவன், சித்து இந்த பிராணனோட சேர்ந்து தான் ஜீவனாக மாறி இருக்கு. எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா இது பிரம்மா படைச்சார். அந்த உபநிஷத்து தான் நம்மளுடைய ஈசன்க முருகப்பெருமான் கருணைங்கிறது. நம்ம இந்த உபநிஷத்து பார்த்துட்டு வரோம். நான் அந்த மனநத்துக்காக சில மந்திரங்களை அந்த உபநிஷத்து எடுத்து எழுதிக்கிட்டு இருக்கேன் டைரியில். அது இதுக்கு சப்போர்ட் பண்ணுது.
எல்லாம் இன்டர் கனெக்டட் தான். 108 உபநிஷத்துமே ஒரு பாயிண்ட்டை ரொம்ப உறுதியாக சொல்லுது. அச்சா, முக்கிய பிராணங்கிற வார்த்தை சைத்தன்யத்தை குறிக்கிறது, சித்தை குறிக்கிறது, மைண்டில் வச்சுங்க. இப்போ இந்த சமானாய ஸ்வாகா, பிராணாய ஸ்வாகா, அபானாய ஸ்வாகா, வியானாய ஸ்வாகா, உதானாய ஸ்வாகா, சமானாய ஸ்வாகா சொல்லி பிரம்மனே ஸ்வாகா அந்த 6வது முக்கிய பிராணனை சொல்லியாச்சு. ஓம் பிரம்மணி மா ஆத்மா அமிர்தம் அமிர்தத்வா ஏதி. ஏ பிரம்மமே, என்னுடைய ஆத்மாவை உனக்கு நைவேத்தியமாக செய்கிறேன். ஆத்ம நிவேதனம் அங்கே தான் நடக்கிறது. அதனால தான் இங்கே இந்த செயல்பாடுகள் இருக்கிறதுனால நீ தனியாக ஞான யோகம் பண்ண வேண்டாம், அந்த யோகம் பண்ண வேண்டாம், அக்னிஹோத்திரம் பண்ண வேண்டாங்கிறது அது ஒரு, அதை நீங்கள் நம்பி ஏமாந்து போகாதீங்க. அது என்ன யாருக்குன்னா ஒரு உச்சத்தில் இருக்கிறவனுக்கு சொல்கிறது. எல்லாத்தையும் கட்டுறவன் வேதம் கடந்து தான் வேதாந்தம் போகணும் முறைப்படி. இப்போ கிரகஸ்தம் கடந்து தான் நீங்கள் வனப்பிரசம் போகணும்னு சிஸ்டம் வச்சுருக்காங்கல்ல. நம்ம என்ன பண்ணுறோம், நேராகவே நம்ம எங்கே போயிட்டோம், ஞானத்துக்கு போயிட்டோம். சரியே கிரியை யோகம் கடந்து தான் ஞானத்துக்கு போகணும். இப்போ முருகப்பெருமான் கிருப்பையினால் நேராக வேதாந்தம் போயிட்டார். முதல்ல வேதங்கிற 3 பகுதியை, மந்திர பாகம், பிராமண பாகம், ஆரண்ய பாகத்தை நம்ம கடந்து போய் நிற்கிறோம். முருகன் கருணையை தான். அது நான் முன்னாடியே பல முறை சொல்லியிருக்கேன். நம்ம லைஃபுக்கு அது நல்லா பொருந்துச்சு, அதனால் நமக்கு ரொம்ப பிரியமாச்சு. இல்லைனா இந்த எண்ணம் வருமா, எல்லாத்தையும் நம்ம தமிழ் பண்ணணுங்கிற எண்ணம் வருமா? பல காரணங்கள் இந்த எண்ணம் வந்தது. முதல்ல முருகப்பெருமானுடைய கருணை தான். இந்த ஜீவராசிகளுக்கு இப்பயாவது நம்ம விளக்கேற்றணும்னு ஒரு சிந்தனை அவர் முடிவு பண்ணியிருக்கார். அதாவது வரக்கூடிய அவதாரம் எடுக்கிறாங்கல்ல, இந்த உடம்பு எடுக்கிறாங்கல்ல, அந்த வரக்கூடிய கேரக்டர் தகுந்த மாதிரி வேலையை செயல்படுத்துகிறாரு. சொல்லுவோம் யார் யார் எந்தெந்த டேலண்ட்டு யார் யாருக்கு இருக்கோ அவங்கவுங்களுக்கு அந்த வேலையை கொடுக்குறாங்க. சொல்கிறது புரியுதா? அவர் ஒரு பிளானில் தான் இருந்திருக்கார். யார் யாருக்கு எந்த மைண்டில் இருக்கானோ அவனுக்கு அந்தந்த வேலையை கொடுக்குறாரு. எந்த டேலண்ட்டில் இருக்கானோ அந்த டேலண்ட்டில் அவங்களுக்கு வேலையை கொடுக்குறாரு. அப்படி ஓம் பிரம்மணி ம ஆத்மா, எனது ஆத்மா அமிர்தத்துவமேதி, அமிர்தமாக ஆகுத்தியாக தந்து ஆத்ம நிவேதனம் செய்து பரத்தை ஆத்மா ஸ்வைக்கட்டும். அந்த பரம்பொருளை இந்த ஆத்மா சத்தை சித்து ஸ்வைக்கட்டும் அப்படின்னு அடுத்த மந்திரம் கனிஷ்க அங்குல்ய. அதான் எப்படி இப்போ இது பண்ணணுங்கிறது பூஜா விதானங்கிற புத்தகத்தில் இருக்குது இந்த விவரங்கள்லாம். சுவாமிக்கு எப்படி இது பண்ணணும். கனிஷ்கா அங்குல்ய, கனிஷ்கா அங்குல்ய எல்லாத்துலேயும் கட்டவரல் சேரும். இன்னொரு அதிசயம் பாருங்கள். நான் முன்னாடி சொல்லுவேன்ல, ஒரு ஸ்பூனு இறைவனை கலக்கணும்னு சொல்லுவேன்ல, ஒரு டீஸ்பூன் முதல்ல இறைவனை சர்க்கரையை கலக்கணும்னு சொல்லுவேன்ல, அது மாதிரி இந்த அக்னிங்கிற கட்டவரல் இல்லாமல் எந்த வேலையும் செய்ய முடியாது. இந்த 4 விரல் இருக்குல்ல, கட்டை விரல் இல்லாமல் நீங்கள் எதாவது செஞ்சு பாருங்களேன், ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாத்துலேயும் கட்டை விரல் முக்கியமாக செயல்படும். அதுதான் இறை தத்துவம். அதுபோல் எல்லாத்துலேயும் இறைவன் இருக்கிறாங்கிறதுனால இந்த கட்டை விரலை இறைவனாக வச்சாங்க. அதிசயம் கூட இது யாரு கூட சேராமல் இருக்குது பாருங்கள். இது 4 சேர்ந்துருக்கு. ஒன்று ஜீவன், இந்த சுட்டு விரல் இருக்குல்ல அது ஜீவன், ஜீவாத்மா. நடுவிரல் ஆணவம், மோதிர விரல் கர்மா, இந்த சுண்டு விரல் மாயை. அதை தான் இந்த கல்யாணத்தில் ஐயர் இந்த மாயைங்கிற ஒரு சக்தியை கோத்து விடுவார். உன்னுடைய சுண்டு விரலை கூட, உன்னுடைய சுண்டு விரலை கூட குதிட்டு அக்னியை சுற்று, நீ ஏமாற்றக்கூடாது. பாரு அக்னி உன்னை சுட்டுடும், ஜாக்கிரதை, நான்லாம் ஐயர் இருக்கேன், அக்னி இருக்கு, தேவர்கள்லாம் இங்கே இருக்காங்க. எந்த உலகத்தில் இது மாதிரி சொல்கிறாங்க? எந்த கல்ச்சரில், எந்த கண்ட்ரியில் இது மாதிரி சொல்கிறாங்க? நிறைய சொல்லுவாங்க. எக்கச்சக்கான மந்திரம் இருக்குது. அதெல்லாம் கண்டு இது பண்ணிங்கன்னா ஆச்சரியமாக. நம்ம கல்ச்சரே ஒரு அதிசயமான கல்ச்சர், ரொம்ப சயின்டிஃபிக்காக இருக்குது. அதான் நிறைய பேருக்கு என்னது உள்ளே போக முடியாமல் என்னது சீச்சி இந்த பழம் பிடிக்கும்ன்றான், இல்லைன்னா அவ்வளோ கஷ்டமாக அப்படிம்பான். நல்லதெல்லாம் பிடிக்காது நம்மளுக்கு. கனிஷ்காங்கிறது கட்டை விரல், கனிஷ்டிக அங்குல்ய சுண்டு விரல்,
அதோட கட்டவிரல் சேர்க்கணும். அங்குஷ்டேனச்ச பிராணே ஜுகோதி, அது வந்து பிராணனையும் அனாமிகா அபானனையும் மத்தியமா வியானனையும் சர்வ அபிருதானே உதானே பிரதேசன்யா சமான அப்படின்னு 5 விரல்களோட கனெக்ஷன். ஸோ இந்த அன்னைக்கு யாரோ ஒருத்தர் சொன்னார், இந்த இது நைவேத்தியம் பண்ணுறதே ஒரு அழகுஜி நம்ம வேல் பூஜையில் அப்படி சொன்னார் கோசலராம். இந்த நைவேத்தியம் பண்ணுற அழகையே பார்த்து ரசிக்கலாம் போல இருக்கு அப்படி சொன்னார். தூஷ்ணீம் காமே காம் ரிச்சா ஜுகோதி, ரிச்சா மந்திரத்தை ரிக் மந்திரத்தை தூஷ்ணீம் மானசீகமாக சொல்லணும், வெளிப்படையாக சொல்லாமல். தூஷ்ணீம் மௌனமாக பிராணாய ஸ்வாகா அபானாய ஸ்வாகா வியானான்னு சொல்லணும். தேவம் ஆஹ்வாக்னிம் இருமுறை சொல்லணும். ஏகாம் தட்சிணாக்னி, ஆஹ்வாக்னிக்கு 2 முறை, தட்சிணாக்னிக்கு 1 முறை, கார்கபத்தியத்துக்கு 1 முறை. ஏகாம் சர்வ பிராச்சித்திய, 1 முறை வந்து எல்லா பிராயச்சித்தமும் எல்லா தோஷங்களுக்கும் எல்லா பாவங்களுக்கும் அது தோஷ நிவர்த்தியாக இருக்கும். இந்த 5 முறை சொல்கிறதுனால 6 முறை சொல்கிறோம். அந்த கணக்கு சொல்லுது 2 1 1 1 1. இப்படி அத்த அபிதானமஸ்ய அமிர்தத்வாயோப ஸ்பர்ஷய புனராதய புனருப ஸ்புருஷத்தே, என்ன பண்ணோம், அந்த உணவை தொடணும். 5 முறையும் அந்த உணவை தொடணும். தொடர்ந்து முதல்ல மூடி இருக்கும், அது மூடப்பட்டதை திறந்து தொட்டு சுவாமிக்கு காட்டணும். புனராதய புனருப மூடிய உணர்வை சமர்ப்பணம் செய்ய வேண்டும் தொட்டு. சவ்யே பிராணாவா, அப்புறம் இடது கையால் பிராணாவா நீர் எடுத்து கிரகேத்வா ஹிருதயம் மன்வாலப்ய ஜபேத், இதயத்தை தொட்டு இடது கையால் இதயத்தை தொட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கழுவிட்டு இதயத்தை தொட்டு பிராணோகினிகி பரமாத்மா, இந்த முக்கிய பிராணன் தான் பரமாத்மா. பஞ்சவாயு ஆவிர்த்தக சொன்னேன் இல்லையா, அந்த முக்கிய வாயுவை வந்து முக்கிய பிராணனை 5 பிராணன் சுற்றுதுன்னு, அதுதான் பின்னாடி வந்து சித்தத்தை எல்லாம் தொடும். எல்லா உடல் உறுப்புகளில் அதில் ஒன்று தான் சித்தத்தை தொட்டு என்ன பண்ணுது, சித்தத்துலேருந்து நம்மளுடைய வாசனைகளை கிளப்பி விடுறது. தூக்கத்தை யார் எழுப்பி விட்றா? பிராரப்தம் எழுப்பி விடும். யாரை வச்சு எழுப்பி விடும் தெரியுமா? முதல்ல ஒய்ஃபை வச்சு எழுப்பி விடும். நீங்கள் திட்டுவீங்க, நீங்கள் இஷ்டத்தை திட்டுவீங்க, என் தூக்கத்தையே கெடுத்துட்டேன், என் நிம்மதியே கெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்கன்னு. அது என்ன பண்ணுது, அதுவாக என்ன பண்ணி விட்டுடுது, எழுப்பி விட்டுடுது. ஏதோ ஒரு கனவோ கற்பனையோ ஏதோ சத்தமோ, உனக்கு பிராரப்தம் தம்பி, என்ன தம்பி வேலை இருக்க, தூங்கிட்டு இருக்க, சோம்பேறி பேலை, எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கடா சோம்பேறி பேலை, ஏந்திரா அப்படின்னு பிராணன் சொல்லுது. அப்படின்னு பிராணன் சவ்ய பிராணவா ஆப்போ கிரகித்துவங்க, இடது கையில் தண்ணீர் எடுத்து இருதயத்தை தொட்டு ஜபிக்கணுமா. பிராணாக்னி, பிராணாக்னி பரமாத்மா முக்கிய உயிராக இருக்கக்கூடிய முக்கிய பிராணனே. பஞ்சவாயு ஆவிருத்தக, 5 வாயுக்கள் சுட்டக்கூடியவனே. அபயம் சர்வபூதேபியோ, எல்லா ஜீவராசிகளிடமிருந்து எங்களுக்கு அபயத்தை கொடுப்பாயாக. பயமாக இருக்குது, எங்களுக்கு ஒரே பயமாக இருக்குது. நாம பீதி, எங்களுக்கு பயம் ஏற்படக்கூடாது. கதாச்சனை கொஞ்சம் கூட ஏற்படக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணுறாங்க. 14 மந்திரம் இது வரைக்கும் இருக்கட்டும். இதில்
இந்த மாரதானில் இந்த விவரங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக ஓடினீங்கன்னா எளிமையாக ஜெயிச்சிடலாம். அடியனுடைய பாலிசி பல முறை சொல்லியிருக்கேன். கஷ்டப்பட்டுலாம் செய்யுங்கிற அறிவில்லாதவன் தான் கஷ்டப்படுவான். அதை நல்லா ஸ்ட்ராங்காக வலியுறுத்துகிறேன். அறிவில்லாதவன் தான் கஷ்டப்படுவான். அறிவில்லாதவன் தான் துக்கப்பட்டு எந்த காரியத்தையும் பண்ணுவான். அறிவில்லாதவன் தான் தோற்று போவான். நீ தோத்தீங்கன்னா உனக்கு அறிவு இல்லைன்னு தான் அர்த்தம். ஏன்னா முன்னாடி இருந்த அந்த மூணு ஃபார்முலாவை நீ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். டிட்டர்மினேஷன், ரெசல்யூஷன், அஃபர்மேஷனுங்கிற வார்த்தை மிக மிக முக்கியமான கர்மயோகத்தில் அது முக்கியமான ரோல் பண்ணுது. இந்த வேலையை செய்யணுங்கிற ஒரு முடிவும், இந்த வேலையில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் செய்யணுங்கிற ஒரு முடிவும், அந்த அலசி ஆராயும் போதே உனக்கு அங்கே அடிபட்டுடும். தப்பாக இருந்தால் அடிபட்டு போயிடும். தப்பாக இருந்தால், ஃபெயிலியராக இருந்தால் அங்கே அடிபட்டு போயிடும். அது அத்தியாவசியம். அது செய்யணும்னா அதுக்கான சாதக பாதகங்களெல்லாம் நல்லா அனலைஸ் பண்ணக்கூடிய விஷயமெல்லாம் அங்கே நேரம் எடுத்துக்கணும். தோணுனே செய்யக்கூடாது. இந்த 3 நிலைகளை கடந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீ தோக்குறேன்னா உன்னுடைய அறிவினம் தான் காரணங்கிறத புரிஞ்சுக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா? நம்முடைய அறிவீனம் தான் தோல்விக்கு காரணம். நம்முடைய அறிவீனம் தான் துக்கத்துக்கு காரணம். நம்முடைய அறிவீனம் தான் சோம்பேறித்தனத்துக்கு காரணம். நீங்கள் அன்றாட செய்ய வேண்டிய வேலையை ரித்தமாக செஞ்சுட்டே வாங்க. அதுதான் சத்தியம் ரிதம் சொன்னேன். அதில் ஒழுங்காக பயணம் செஞ்சால் வாழ்க்கையை நல்லா வாழ்வீங்க. முதல்ல நல்லா வாழணுங்கிற அறிவே இல்லை. நல்லா வாழணுங்கிறதுக்கு எப்படி வாழணும்? எப்போதும் போல யதார்த்தமான வாழ்க்கை. சாப்பாடு இருக்குது, சாப்பிடு. ட்ரெஸ் இருக்குது, போட்டுக்கோ. கோயிலுக்கு போ, தியானம் பண்ணு, வேலையை செய், கடமையை பாரு. அப்படியே ஒரு இதுவாக இருக்காத. ரேஸ் பண்ணாத. ரேஸ் தான் ஓடின்னு இருக்க, ஆனால் ரேஸாக ஓடாதுன்ற. புரியுதா இல்லையா? இப்போ இந்த இடத்துல இதை செய்யணும், செய்ய முடியல, விட்டாச்சு. சரி, இருக்கிற வாழ்க்கையை, எஞ்சிருக்கிற வாழ்க்கையை ஒரு யோகமாக கொண்டு போ. யோகமாக கொண்டு போங்கிறது ஒரு அரிய சிந்தனை. மெலோடியாக, விவேகமாக, நிதானமாக, சாந்தமாக, அறிவோடு செயல்பட்டினா அந்த காரியம் நடக்க தான் போகுது. உடனே நடக்கணும்னு சொல்லாத. இன்றைக்கே நடக்கணும் அப்படிலாம் எதுவும் நடக்காது. அதனால் முதல்ல பயணம் செய். வாழ்க்கையாக வாழ்ந்து பயணம் செய். போன யார் பாராட்டினா என்ன, யார் திட்டினா என்ன, யார் அங்கீகரித்தா என்ன, யார் அங்கீகரிக்காட்டினா என்ன. சரி, உன்னை அங்கீகரித்தா என்ன ஆக போகுதுப்பா? எல்லாருக்கும் 6 அடி தானே. அங்கீகரித்ததுனால 25 அடி கொடுக்க போகிறாங்களா? அதனால் நீங்கள் வாழ்க்கையை வாழணும். இந்த ஃபிலாசபியோடு வாழணும். ஜீவன் முக்தனாக வாழணும். அதுக்கான சிந்தனைகளுக்கு இந்த ரேஸில் ஜெயிக்கிறதுக்கான வழிமுறைகளை இந்த ஞான யோகம் எளிமைப்படுத்துறது. நம்ம பலமுறை சொல்லியிருக்கேன். ஞானம் செய்கிற வேலையை அது எப்படி செய்யுது, எப்படி செயல்படுதுன்னு ஜட்ஜ் பண்ணுறதே கஷ்டம். ஜட்ஜ் பண்ணுறதே கஷ்டம். ஆனால் கரெக்டாக வேலை செய்யுது, சூப்பராக வேலை செய்யுது. என்னெல்லாம் பல முறை சொல்லியிருக்காங்க. பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் ரொம்ப எளிமையாக டேக்கிள் பண்ணுறீங்க ஜின்னு சொல்லுவாங்க. பல முறை அது மாதிரி சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன? ஞானம் தான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. அந்தந்த நேரத்தில் ரொம்ப அருமையான முடிவுகள்லாம் எடுப்போம். அது மிகச்சரியாக இருக்கும். எல்லோரும் ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் நன்மை பயக்கிறதா இருக்கும். சுபமாக முடியும். யாருக்கும் தீங்கு இருக்காது. பெரிய ஆச்சரியம். அத்தனையும் காரணம் ஞானமே. அதனால் வைதிகமான வாழ்க்கை வாழணும். முதல்ல அறியணும். முதல்ல நாம் வேதம் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு அறிவு வரணுங்க. வேதம் தெரிஞ்சுக்கணுன்னா தான் வாழ்க்கை நெறிப்படுத்தப்படும். வெளிச்சம் இருக்கும். நான் கேட்குறேன், தெரியாமல் தான் கேட்குறேன். இந்த வேதத்தை ஏன் நம்ம இந்த இனத்துக்கே யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லையே? ஏன்? என்ன காரணம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த நம்ம இனத்துக்கே வேதத்துக்குள்ளே என்ன இருக்குது அதை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு விழிப்பு நிலை வரவே இல்லையே. வேதாந்தம் விடுங்க, ஞான யோகம் விடுங்க. அது ஒரு அமிர்தம். அது இறுதியானது. அது வரத்தில் இருக்குது, அது ஆசீர்வாதத்தில் இருக்குது, இறைவனுடைய கருணையில் இருக்குது, உன்னுடைய புண்ணியத்தில் இருக்குது. அது இருந்துட்டு போட்டோம். அது ஒரு இறுதி நிலை, ஒரு அமிர்த நிலை, அது ஒரு உன்னத நிலை. அது அடையிறது சிரமமான விஷயம் சில பேர் சொல்கிறான், பல பேர் சொல்கிறான். அதுக்கு நான் அப்புறம் வரேன்.
முதல்ல இந்த வேதத்துக்குள்ளே என்ன இருக்குது, அதுக்குள்ளே அதை நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணமே வரல. ஏன் வேதத்தை அப்படி புறக்கணிக்கிறீங்க? நான் புறக்கணிக்கலைன்னு சொல்லாதீங்க, புறக்கணிச்சிட்டீங்க. 1 வருஷமா 2 வருஷமா சொல்லுங்கள், 1 வருஷமா 2 வருஷமா 1000 வருஷம் கடந்து போயிருக்கு. அதை பற்றி ஒரு சின்ன ஒரு அணுவளவு கூட, ஒரு பாயிண்ட் கூட நீங்கள் சிந்திக்காமல இருந்தீங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். யாருக்கு எழுதப்பட்டிருக்குங்க? ஜீவராசிகள் எல்லாருக்கும் எழுதப்பட்டிருக்குங்க. யாருக்கும் இது பொது உடைமைங்க. இது பொது உடைமை. நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா தனி உடைமையாக பார்க்குறீங்க. எது உலகத்தை வழிநடத்தக்கூடிய நுட்பமான அறிவை தன்னோட வச்சிருக்கோ, எது ஜெயிக்கிறதுக்கு வழிவகைகள்லாம் கூறுதோ, எது வாழ்க்கையை நெறிப்படுத்துதோ, எது பஞ்சமா பாதகத்திலேருந்து நம்மளை காப்பாற்றுதோ, எது உயிர் மூச்சோ, அதை பற்றி ஒரு அணு அளவு கூட ஞானம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம். ரொம்ப பெரிய ஆச்சரியம். அதனால் இனிமேலும் அந்த மாதிரி ஏமாந்த சோனகிரியா இல்லாமல் உங்களுக்கு இருக்கிற அறிவுக்கு சொல்கிறேன்னு பல முறை சொல்லியிருக்கேன். இப்போ 2-3 உபநிஷத்தை சொல்லாத மறுபடியும் இப்போ சொல்கிறேன். தமிழர்கள் அறிவும் ஆற்றலும் மிக்கவர்கள். பிரம்மஞானம் சேர்ந்தால் உலகை வெல்வார்கள். நல்லா சிரவணம் பண்ணுங்க. ஒரு 12 பேர் தயாராகுங்க. முதல் ரவுண்டில் ஒரு 12 பேர் தயாராகுங்க. தொடர்ந்து கேட்டுக்கிட்டே ஒன்றும் செய்வேணாம், தொடர்ந்து சிரவணம் பண்ணிக்கிட்டே வாங்க. அதுவே வெளிப்படும், அதுவாகவே அதுக்கு வேலையை செய்யும். என்னை யார் இப்போ இதுக்குள்ளே போனதுனால தானே என்னை அப்பப்போ அந்தந்த நிலைகளில் முடிவுகளை எடுக்க வச்சு செயல்படுத்த வச்சுது. அதே தான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒன்றும் பெருசாக சீரியஸ்னஸ் வேணாம், தீவிரவாதம் வேண்டாம், ஒரு பெரிய வெறித்தனம்லாம் வேண்டாம், யார் மீதும் பகைமையும் வேண்டாம், விரோதமும் வேண்டாம், வெறுப்பும் வேண்டாம். நீங்கள் உங்களால் முடிஞ்சவங்களுக்கு, உங்கள் நண்பர்களுக்கு கண்ணை திறந்து விடுங்க. அந்த முயற்சி பண்ணுங்கள், தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். அடியன் மாதிரி விளைவை எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. உங்கள் கடமையை மட்டும் செஞ்சுக்கிட்டே வாங்க. விளைவை எதிர்பார்க்க இறைவன் சமர்ப்பணம் பண்ணுங்கள், அவன் பார்த்துக்குவான். இப்போ நான் என்னுடைய வேலை என்ன, எனக்கு நீ 10,000 ஆடியோ போடுன்னு எனக்கு தோணுனது, எனக்கு கட்டளையாக அதை நான் தலைமையில் வச்சு யோசனை பண்ணிவிட்டு நான் அதில் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்னுடைய வேலை அதிலே முடிஞ்சு போச்சு. அதில் 1 கோடி பேர் வந்தானா, 10 கோடி பேர் வந்தானா, 100 கோடி பேர் வந்தானா, நான் இருக்க போகிறேன்னா? எத்தனை நாள் இருக்க ஒரு மனுஷன் எத்தனை நாளைக்கு இருக்க போகிறான்? ஆனால் அடியன் சொல்கிறதெல்லாம் நிச்சயமாக நடக்கும். அந்த சிஸ்டம் காலங்காலமாக வேலை செய்யும். அந்த சிஸ்டத்தை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டு போகிறோம். நீங்கள் அடுத்த ஜென்ரேஷன் ஸ்ட்ரெங்தன் பண்ணும் ஆட்டோமேட்டிக்காக. இதெல்லாம் பிரச்சாரம் பண்ண வேண்டிய விஷயம். இதெல்லாம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய விஷயம். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே இறைவனை வச்சுருக்கீங்க, பீரோவை வச்சுருக்கீங்க, லாக்கர் வச்சுருக்கீங்க, பணத்தை வச்சுருக்கீங்கல்ல, அதை விட கோடி மடங்கு மேலானது இந்த அமிர்தம் உபனிஷத். அதை நீங்கள் முதல்ல பருகுங்க, அப்புறமா மற்றவங்களுக்கு எடுத்து கூறுங்க. ஏன்னா நீங்கள் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு ஒருத்தன் கேட்டால் கூட நீங்கள் எளிமையாக சொல்ல தெரியணும்ல அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கிளாஸை பூர்த்தி செய்கிறோம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. திவேல் முருகனுக்கு மலராய் மணியாய் ஒளியாய்